ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம எந்த லெசன் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா நேஷ்னலிசம், காந்தியன் பேஸ். அதில் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் அண்ட் இட்ஸ் ஃபால்ட், அதாவது ஒத்துழையாமை இயக்கமும் அதன் வீழ்ச்சியும், இந்த டாபிக் தான் பார்க்குறோம். The Indian National Congress approved the non-cooperation movement in the special session held in Calcutta on September 1920. It was subsequently passed in the Nagpur session held on December 1920, carried by Salim Z. Veeravacharya, அதாவது விஜயராகவாச்சாரியார். The program of non-cooperation included 1920 செப்டம்பர் மாதம் கல்கத்தாவில் நடந்த ஒரு சிறப்பு கூட்டம். பொதுக்கூட்டத்தில் தேசிய காங்கிரஸ் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அனுமதி வழங்கியது. அதுக்கப்புறமா 1920 டிசம்பர் மாதம் சேலம், அதாவது சி. விஜயராகவாச்சாரியா தலைமையில் நாக்பூரில் நடந்த ஒரு தீர்மானம் அந்த செஷனில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஒத்துழையாமை இயக்கத்தின் உடைய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னென்ன தீர்மானங்கள் அவங்க போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரண்டர் ஆஃப் ஆல் டைட்டில்ஸ் ஆஃப் ஹானர்ஸ் அண்ட் ஹானரி ஆஃபீஸஸ், பட்டங்கள் மற்றும் மரியாதை நிமித்தமாக கிடைக்கப்பட்ட பதவிகள் எல்லாமே திரும்ப ஒப்படைக்கப்பட்டது. நான் பார்ட்டிசிபேஷன் இன் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது அரசின் செயல்பாடுகள் ஒத்துழைக்காமல் இருப்பது. பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணாமல் இருக்குது. சஸ்பென்ஷன் ஆஃப் ப்ராக்டிஸ் பை லாயர்ஸ் அண்ட் செட்டில்மெண்ட் ஆஃப் கோர்ட் டிஸ்பியூட்ஸ் பை ப்ரைவேட் ஆர்பிட்ரேஷன்ஸ், அதாவது நீதிமன்ற வழக்கறிஞர்கள் ஆஜராகாமல் இருப்பது. நீதிமன்றத்தில் இருந்த வழக்குகளுக்கு தனியார் மத்தியஸ்தம் மூலமாக தீர்வு காண்பது. பாய்காட் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கூல் பை சில்ட்ரன் அண்ட் பேரண்ட்ஸ், அரசு பள்ளிகளை குழந்தைகளுக்கும் அவற்றினுடைய பெற்றோர்களும் புறக்கணிப்பது. 1919 boycott of the legislature created under the 1919 Act, 1919 ஆண்டு சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட சட்டப்பேரவை அப்படின்றத புறக்கணிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நான் பார்ட்டிசிபேஷன்ஸ் இன் கவர்மெண்ட் பார்ட்டிஸ் அண்ட் அதர் அஃபிஷியல் ஃபங்க்ஷன்ஸ், அரசு விருந்து நிகழ்ச்சிகள் மற்றும் இதர அரசு விழாக்களில் பங்கேற்பதில்லை அப்படின்றத முடிவு பண்ணாங்க. ரெஃப்யூசல் ஆஃப் அக்செப்ட் அண்ட் எனி சிவில் ஆர் மிலிட்டரி போஸ்ட், குடிமைப்பணி அல்லது இராணுவ பதவிகளை ஏற்க மறுப்பது. பாய்காட் ஆஃப் ஃபாரின் குட்ஸ் அண்ட் ஸ்ப்ரெட்டிங் த டாக்ட்ரின் ஆஃப் சுதேசி, அந்நிய பொருட்களின் புறக்கணிப்பை மற்றும் உள்ளூர் பொருட்களுக்கு ஊக்கம் தரும் சுதேசி இயக்கத்தின் கொள்கைகளை பரப்புவது. நோ டாக்ஸ் கம்பைன் அண்ட் சௌரி சௌரா இன்சிடெண்ட், அதாவது வரிகொடை இயக்கமும் மற்றும் சௌரி சௌரா சம்பவம். ப்ரோக்ராம் சச்சஸ் நோ டாக்ஸ் கம்பைன் got the imaginations of the Kishans. Gandhi announced a no tax campaign in Paroli in February 1922. These movements greatly enhanced Gandhi's reputation as a national leader, especially the peasants. Gandhi made a nation-wide tour. Wherever he visited, there was a bonfire of foreign clad. Thousands left government job. Students have up their studies in large number, and the lawyer gave up thriving practice. Boycott of British goods and institutions were affected. The boycott of the Prince of Wales visit to India was successful. During this boycott, trade unions and workers participated actively. However,
காந்தி சடன்லி வித்ரா த மூமெண்ட் பிகாஸ் ஆஃப் த சௌரி சௌரா இன்சிடென்ட். வரிகுடா இயக்கம் போன்ற பிரச்சார திட்டங்கள் விவசாயிகளுடைய கவனத்தை கவரப்பட்டது. 1922 பர்தோலியில் ஒரு வரிகுடா இயக்க பிரச்சாரம் காந்தியடிகள் அறிவிக்கிறாரு. அதில் காந்தியடிகள் தான் தலைவராக இருக்கிறார். அப்போ தேசிய தலைவராக காந்தியடிகளுடைய பெயரை பெரிதும் அந்த கூட்டத்தில் பெரிதுபடுத்தினாங்க. அப்போ விவசாயிகள் மத்தியில் ஒரு மாபெரும் தலைவராக அவரது மரியாதை அப்படின்றது உயர்ந்தது. காந்தியடிகள் நாடு தழுவிய சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார். அது மட்டும் இல்லாமல் அவர் பயணம் மேற்கொண்ட இடங்கள்ல எல்லாமே அந்நிய துணிகள் குவிக்கப்பட்டு தீயிட்டு கொளுத்தப்பட்டது. ஆயிரக்கணக்கான அரசு வேலைகளை துறந்தனர். மக்கள் மாணவர்கள் பெரும் எண்ணிக்கையினான தங்கள் கல்வியை கைவிட்டனர். வழக்கறிஞர்கள் தங்கள் தொழில் பயிற்சியை கைவிட்டார்கள். ஆங்கிலேய பொருட்கள் மற்றும் நிறுவனங்கள் புறக்கணிப்பு தீவிரமாக நடந்தது. வேல்ஸ் இளவரசரின் இந்திய பயணத்தை புறக்கணிப்பது அப்படின்றது வெற்றிகரமாக நடந்து முடிந்தது. அப்போ சௌரி சௌரா நிகழ்வை தொடர்ந்து காந்தியடிகள் இந்த இயக்கத்தை திரும்ப பெற்றார். On 5th February 1922, a procession of the nationalists in Chauri Chaura village near Gorakhpur in peasant day, Uttar Pradesh, provoked by the police, turned violent. The police, finding themselves attempted themselves inside the police stations. The mob burned the police stations. 22 policemen lost their lives. Gandhi immediately withdrew the movement. This was done much against the wishes of many congressmen, including young leaders like Jawaharlal Nehru and Subhash Chandra Bose, who thought the movement was gaining momentum. Gandhi were arrested and was released only in 1924. Gandhi believed that the movement failed not because of any defect in the means employed, non-violent, non-cooperation, but because of lack of sufficiently trained volunteers and leaders. Soon after, the Khilafat movement also came to an end as the office of Caliph Khilafat was abolished in Turkey. அப்போ 1922 பிப்ரவரி 5ஆம் நாள் தற்போதைய உத்தரப்பிரதேசம் இருக்கு இல்லையா, அதில் கோரக்பூர் அருகே சௌரி சௌரா என்ற கிராமத்தில் இந்த தேசியவாதிகளுடைய நடந்த பேரணி அப்படின்னு சொல்லும்போது காவல்துறையினர் தூண்டுதல்னால வன்முறையாக அது மாறியது. அதில் மக்கள் குறைந்த எண்ணிக்கையில் இருப்பதை உணர்ந்த காவல்துறையினர் பாதுகாப்புக்காக தங்கள் காவல் நிலையத்துக்குள் அடைத்து கொண்டார்கள். ஆனால் ஆத்திரம் கொண்ட, அதாவது போலீஸ்காரங்க ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில் இருந்தாங்க அந்த கூட்டத்தில். அப்போ அதனால் அவங்க பாதுகாப்புக்காக போலீஸ்காரங்க என்ன செஞ்சாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளார போயிருந்துக்கிட்டு அந்த கதவை சாத்திட்டாங்க. ஆனால் அந்த மக்கள் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா 22 காவலர்களுடன் காவல் நிலையத்தை தீயிட்டு கொளுத்தினார்கள். இதில் 22 காவலர்களும் உயிரிழந்தனர். காந்தியடிகள் உடனடியாக இந்த இயக்கத்தை திரும்ப பெற்றார். அப்போ ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ் போன்ற இளைய தலைவர்கள் உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்களின் விருப்பத்துக்கு மாறாக இந்த இயக்கம் திரும்ப பெறப்பட்டது. அப்போது கைது செய்யப்பட்ட காந்தியடிகள் 1924ஆம் ஆண்டு தான் விடுதலையே செய்யப்பட்டார். இது எப்போ அப்படின்னா 1922 நடந்துச்சு. 24 இப்போ 2 வருஷம் ஒரு சிறையில் இருக்கார். அகிம்சை மற்றும் ஒத்துழையாமை இயக்க காரணங்கள் தோல்வி காணவில்லை. மாறாக போதுமான எண்ணிக்கையில் அவற்றில் பயிற்சி பெற்ற தலைவர்களும் தொண்டர்களும் இல்லாமல் போனதுதான் காரணம். காந்தியடிகள் அப்படின்னு நினச்சாரு. விரைவில் துருக்கியில் இருந்த கலிஃபா அலுவலகம் மூடப்பட்டதை அடுத்து கிலாஃபத் இயக்கமும் முடிவுக்கு வந்தது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா சுயராஜ்யிஸ்ட். அப்போ சுயராஜ்ய கட்சி. அப்போ
Meanwhile, Congress was divided in two groups, pro changes and no changes. Some of the congressmen led by Motilal Nehru and C.R. Das wanted to contest the elections and enter the legislature. They argued that the national interest could be promoted by working in the legislative council under diarchy and wrecking the colonial government. Then they were called the pro-changes, staunch followers of Gandhi like Vallabhai Patel, C. Rajaji and others known as the no changes wanted to continue non-cooperation with the government despite the opposition. C.R. Das and Motilal Nehru formed the Swaraj Party on January 1, 1923, which was later approved by special session of the Congress. Swaraj Party members were elected in large number to the Imperial Legislative Assembly and the various provincial legislative council. They effectively used the legislature as a platform for propagations of nationalist ideas. In Bengal, they refused to take charges and transfer subject as they did not want to cooperate with the government. They exposed the true nature of the colonial government. However, the Swaraj Party began to decline after the death its leader C.R. Das in 1925. Some of the Swaraj Party members began to accept government offices. Swaraj Party withdrew from the legislature in 1926. அப்போ காங்கிரஸ் கட்சி பனி கூட்டிகிட்ருக்குப்பா கட்சி இரண்டாம் பிளவுபட்டது. அதாவது இந்த மாற்றத்தை விரும்பாதவர்கள் மாற்றத்தை விரும்புவோர் அப்படின்னு சொல்லி ரெண்டு கட்சிகளாக பிரிஞ்சாங்க. அதில் மோதிலால் நேரு, C.R. தாஸ் இவங்க தேர்தலில் போட்டியிட்டு சட்டப்பேரவைக்கு நுழைய வேண்டும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாங்க. சட்டப்பேரவையில் பங்கேற்று பணியாற்றுவதன் மூலம் தேச நலன்கள் மேம்படும், இரட்டை ஆட்சியில் பங்கேற்பதன் மூலம் காலனி ஆதிக்க அரசை பாதிப்படைய வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வாதிட்டாங்க. அதே சமயத்தில் மாற்றத்தை விரும்புவோர்கள் வல்லபாய் படேல், C. ராஜாஜி உள்ளிட்ட காந்தியடிகள் தீவிரமாக காந்தியடிகளை இதெல்லாம் மாற்றத்தை விரும்புவர்கள். பலர் மாற்றத்தை விரும்பாதவர்கள் அரசுடன் யாருன்னா அரசுடன் ஒத்துழையாமை இயக்கத்தை தொடர விரும்பினார்கள். அப்போ எதிர்ப்புக்கிடையே மோதிலால் நேரு, C.R. தாஸும் 1923 ஜனவரி முதல் நாள் சுயராஜ் கட்சி தொடங்கினார்கள். இந்த கட்சி காங்கிரஸ் கட்சியின் சிறு அமர்வில் அங்கீகரிக்கப்பட்டது. ஆங்கிலேயர்கள் இந்தியாவினுடைய பேரரசு, இம்பீரியல் சட்டப்பேரவை, மாகாண சட்டப்பேரவைகளுக்கு பெரும் எண்ணிக்கையிலான சுயராட்சி கட்சி உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதாவது சட்டப்பேரவை ஒரு மேடையாக பயன்படுத்தினாங்க தேசியவாதிய கருத்துக்களை முன்வைப்பதற்கு. அப்போ இந்தியர்களுக்கென மாற்றப்பட்ட துறைகள் பொறுப்பேற்க அவர்கள் ஒத்துழைக்க மறுத்துட்டாங்க. அப்போ காலனி அரசின் உண்மையான இயல்பை அவங்க வெளியில் கொண்டு வரணும் அப்படின்ட்டு 1925 அந்த கட்சியின் தலைவர் C.R. தாஸ் மறைந்த பிறகு சுயராட்சி கட்சி ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சு வீழ்ச்சியுற தொடங்கியது. அப்போ சுயராட்சி கட்சி உறுப்பினர்கள் சிலர் அரசு பதவிகளை ஏற்க மறுத்தாங்க. 1926 சட்டப்பேரவையில் இருந்த அந்த சுயராட்சிய கட்சி அப்படின்றது விலகி கொண்டது. அப்போ 1919 பார்த்திங்கன்னா இந்திய அரசு சட்டம் மூலமாக இந்த இரட்டை ஆட்சி என்பது அறிமுகம் செய்யப்பட்டது. இதன் மூலம் மாகாண அரசின் அதிகாரங்கள் ஒதுக்கப்பட்ட மற்றும் மாற்றப்பட்ட துறைகள் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகைகளாக பிரிக்கப்பட்டது. நிதி, பாதுகாப்பு, காவல்துறை, நீதித்துறை
நில வருவாய் மற்றும் நீர்ப்பாசனம் இந்த துறைகள்லாம் வந்து ஆங்கிலேயர் வசம் வந்து ஒப்படைக்கப்பட்டது. மாற்றப்பட்ட துறைகள் அப்படின்னு பார்க்கும்போது உள்ளாட்சி, கல்வி, பொது சுகாதாரம், பொதுப்பணி, வேளாண்மை, காடுகள், ஃபிஷரிஸ், மீன்வளத்துறை இதெல்லாம் வந்து இந்திய அமைச்சர்களின் கட்டுப்பாட்டில் கீழ்விடப்பட்டது. அப்போ 1935ஆம் ஆண்டு மாகாணத்தில் சுய ஆட்சி அறிமுகம் அப்படின்றது வந்து இந்த முறைக்கு பிறகு முடிவுக்கு வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரோக்ராம் ஆஃப் காந்தி, அதாவது காந்தியடிகளின் அதிகாரப்பூர்வ திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆஃப்டர் த சௌரி சௌரா இன்சிடென்ட் காந்தி ஃபெல்ட் தட் த volunteers and the people had to be trained for a non-violent struggle. As a part of the effort, he focused on promoting Khadi, Hindu-Muslim unity and the abolition of untouchability. He exhorted the congressmen, go throughout your district and spread the message of Qadar, the message of Hindu-Muslim unity, the message of anti-untouchability, and take up in hand the young of country and make them the real soldiers of Swaraj. He made it compulsory for all Congress members to wear Qadar. The All Indian Spinners Association was formed. Gandhi believed that without attaining these objectives, Swaraj could never be attained. Despite the cooperations of Hindu and Muslim during the Khilafat movement and non-cooperation movement, the unity was pranked. The 1920 saw a series of communal riots between the Hindus and the Muslims. Hindu Mahasabha was gaining in popularity under Madan Mohan Malaviya and the Muslim League leader Ali brothers. Gandhi undertook a 21 days efforts in between 1924 to appeal to the head of the Hindus and Muslims involved in a communal politics. Serious effort the Gandhi and Muhammad Ali Jinnah, who at that time believed Swaraj was possible only with the Hindu-Muslim unity, failed to stem the communal riots. அப்போ சௌரி சௌரா நிகழ்வுக்கு பிறகு அகிம்சை போராட்டம் குறித்து பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் வந்து மக்கள்கிட்ட உணர்த்துறாரு. அதனுடைய ஒரு பகுதியாக தான் வந்து இந்து முஸ்லீம் ஒற்றுமை, தீண்டாமை ஒழிப்பு இவற்றில் கவனம் வந்து செலுத்தப்பட்டது. அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் மாவட்டங்களுக்கு அவங்கவுங்க மாவட்டங்களுக்கு செல்லுங்கள், அங்கே கதர், இந்து முஸ்லீம் ஒற்றுமை, தீண்டாமை ஒழிப்பு இவற்றை பற்றிய செய்திகளை வந்து பரப்புங்கள் அப்படின்னு சொல்கிறார். இளைஞர்களை ஒன்று திரட்டி அவர்களை வந்து சுயராஜ்யத்தின் உண்மையான வீரர்களாக உருமாற்றுங்கள் அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் வந்து காங்கிரஸ்காரர்களுக்கு அறிவுறுத்துகிறார். அப்போ காங்கிரஸ் உறுப்பினர்கள் வந்து அந்த கதர் உடுப்பதையும் கட்டாயமாக்கினார். அகில இந்திய நெசவாளர் அமைப்பு அப்படின்றது வந்து உருவாக்கப்பட்டது. இந்த குறிக்கோள்களை அடையாமல் சுயராஜ்யத்தை அடைய முடியாது அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் வந்து நம்பினாங்க. அதே சமயத்தில் கிலாபத் இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம், இந்துக்கள் மற்றும் முஸ்லீம்களினுடைய ஒத்துழைப்பு இருந்த போதிலும் அந்த ஒற்றுமை அப்படின்றது வந்து விரிசல் அடையக்கூடியதாகவே இருந்துச்சு. 1920 இந்து மற்றும் முஸ்லீம் இடையே தொடர்ச்சியான வகுப்பு மோதல்கள் அப்படின்றது வந்து அந்த நடைபெற்ற ஒரு காலகட்டமாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அப்போ அந்த மகாசபை பண்டித மதன் மோகன் மாளவியா தலைமையிலையும் முஸ்லீம் லீக் அலி சகோதரர்களுடைய தலைமையிலையும் வந்து பிரபலமடைந்து வந்துச்சு. அப்போ வகுப்புவாத அரசியலில் ஈடுபட்ட இந்துக்கள் மற்றும் முஸ்லீம்களினுடைய இதயங்களில் ஈர்க்கக்கூடிய வகையில் காந்தியடிகள் 1924 21ஆம் நாள் வந்து 21 நாள் வந்து உண்ணாவிரதத்தை வந்து மேற்கொண்டார். அப்போ இந்து முஸ்லீமுடைய ஒற்றுமையின் மூலமாக மட்டுமே வந்து சுயராஜ்யம் சாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முகமது அலி ஜின்னாவும் காந்தியடிகளும் மேற்கொண்ட இந்த தீவிர முயற்சிகள் வந்து வகுப்புவாத கலவரங்களை வந்து அடியோட அழிக்க ஆரம்பித்தது. அப்போ பைஹார்ட் ஆஃப் சைமன் கமிஷன்ஸ் on 8th November 1927 the British government announced the appointment of the Indian Statutory Commission
composed of the 7 members head by John Simon. It came to be widely known as the Simon Commissions. அப்போ 1927 நவம்பர் 8 இந்திய அரசியல் சாசன சீர்திருத்தங்களான இந்திய சட்டப்பூர்வ ஆணையத்தை இந்தியன் ஸ்டாச்சுவரி கமிஷன் நியமிப்பதாக ஆங்கில அரசு அறிவித்தது. இதுக்குடைய தலைமை யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் ஜான் சைமன் தலைமையான இந்த குழு 7 உறுப்பினர்கள் இதில் இடம்பெற்றிருந்தாங்க. இதுவரை இருக்கட்டும், நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.